ஒன்றாமான் நஞ்சாமி அப்படி சொல். ஆனால் சாத்தகி ஆமா மகாராஜா நான் வர நல்ல காலங்களில் ஆமா நான் யார் யாரு என்னிடம் வேற என்ன எதற்காக வந்த உன்னால என்ன நடக்க போகுது எதற்காக சாமி சாமி நீ என்ன கடவுள் தானுங்க உண்மைதான் மனுஷதான் போகணும் அதனால வாய் அடக்கமா பேசணும் அடக்கமா தான் பேசுறேங்க ஆகட்டும் அதுக்கு மேல உங்களை அப்படி இருந்தால் நான் யார் நீங்க யாருங்க உங்களோட பேர் தான் என்ன அதெல்லாம் ஒண்ணு கூடாம சொல்லுங்க என்னடா ஒண்ணுடாம சொல்லுங்க ஆகட்டும் நாட்டுக்கு நாடு நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா நாடு அதான் உங்க ஒப்பே வந்து சொல்லும் எத்தனை நாள் வர என்னங்க நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா நாடு பேரும் புகழும் சிறந்த பேரும் புகழும் சிறந்த இருங்க புகழுன்னு சொன்னங்க பேரும் புகழும் சிறந்த பேரும் புகழும் சிறந்த அழகு திரு வண்ணாடு அழகு திரு வண்ணாடு நாட்டின் பெயர் என்ன நாட்டின் பேர் இந்திய நாடு இருங்க வந்தாங்கல்ரா அவங்க கிட்ட பேசலாம்டா என்கிட்ட ஏன்டா வாங்கி கொடுக்க உங்களாண்ட பேச மாட்டேன் என்னங்க சாமி என்னுடைய சாபத்துக்கு ஆளாகி சாப்ப புண்ணு சாப்பிடுது நாராயணத்துக்கு மட்டும் ஏங்க உங்க சாப்ப என்ன சாப்பிடுவீங்க ஏய் கடவுள்னு பாக்குறேங்க சாமி பொட்ட நாயா திட்டிச்சு விடுவேன் சாமி பொட்ட நாய் திட்டிச்சு விடாதீங்க கடும் நாயால ஏத்தி வீங்கி போயிருக்குங்க அதனாலதான் உனக்கு எனக்கு அது வேண்டாம் சாமி வர மாட்டோம் சரி ஆனாய் பிறந்த அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவி செல்வங்களும் அனைவற்றவர்களும் அணுவிட்டவர்களும் கடல் அலை போல் காட்சி அளிக்கின்றார்கள் என்ன காரணம் அது இன்னைக்கு கோயில்ல திருவிழா கொடுக்குறேன் என்னடா கோயில்ல செல்லாண்டி அம்மா சாமாண்டி அம்மன் கோயிலுங்க அப்படியா ஆமா ஆகட்டும் அம்மா நீ தண்டி முண்டி சாமுண்டி நீலி உத்திண்டி வேலாயுத திருத்தூளி அம்மா நீ மலையின உனக்கு மகனாய் பிறந்தாய் பகவதி உனக்கு சாரியாய் அமைந்தாய் அம்மா நீ பச்சை புடவைக்காரி பரமனுக்கு தேவையாளா அம்மா நீ மஞ்ச புடவைக்காரி மாயனும் தேவையாளா அம்மா உனக்கு 10 நிற மாதிரமா எத்தனை நிற காத்தமதி பாதக தண்டை கொலைத்தோ அம்மனுக்கு முத்தமோ கித்தி அழகோ மோகன மாலை அழகோ அம்மா உனக்கு பாம்பால தும்மாடி பணத்தால முக்காடி அம்மா நீ அக்கினி கும்பமேந்தி ஆடிவா பராசக்தி அம்மா நீ மலையனு எல்லையில மாசாணி குடி கொண்டாய் அம்மா நீ சுடுகாட்டு எல்லையில சுட்ட பணம் நின்னவளே அம்மா நீ வந்துடு இன்னார வந்துடு இந்த ஏழைகளை காத்திடம்மா
இன்றோர் பெரியோர்களை நியமிக்கப்பட்டு அடியோர்களை நடத்தக்கூடிய நாடகமாகப்பட்டது என்ன நாடகம்? என்ன நாடகம்ன்றீங்க? சாமுண்டி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பெரியோர்களை நியமிக்கப்பட்டு நம் அடியோர்களை நடத்தக்கூடிய நாடகமாகப்பட்டது என்ன நாடகம்? என்ன நாடகம்ன்றீங்க? ஆமா, ஆகாய் கந்தர்வ நாடகங்க. ஆகாய் கந்தர்வ விருதம். ஆமா, இல்லை என்றால் அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை. அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்கள் நியமிக்கப்பட்டு அடியோர்களை நடத்தி கொண்டு வருகிறோம். அதிலே நாம பாரதம் படித்தவர்கள் இல்லை, ராமாயணம் கற்றவர்கள் இல்லை, நகிண்ட நன்னூல் சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய புராணத்தை படித்தவர்கள் இல்லையே. இதோ இன்னும் சரஸ்வதி படித்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோலவே நாமளோ கற்றதோ கையளவு, காங்காமல் இருப்பது உலகளவு. அப்படி என்று சொல்லி இன்னும் சரஸ்வதி படித்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம ஆடுவது பாடுவது ஒரு ஜான் அங்கத்துக்காக. ஏதோ 4 பேர் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள். அவர்களை பார்த்து நாமளும் வைத்து பொழப்புக்காக ஆடுகிறோம் பாடுகிறோம். அதுபோக நாம பெரிய பாரதம் படித்தவர்கள் இல்லை, ராமாயணம் கற்றவர்கள் இல்லை. அதனால தங்கள் பிள்ளை ஏதோ ஒரு தவறுகள் செய்து விட்டா அண்ணவனை எப்படி வாரி எடுத்து வரந்த மடிமீதில் வைத்து வாடா மகனே என்று சொல்லி தாளாட்டி சீராட்டி ரசிக்கிறார்களோ அதுபோலவே எத்த கதை இருந்தாலும் இன்றோர் இரவு முட்ட முடிவாக அமர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய கலைவாணி கலக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். வேதத்தை பாராட்டி அண்ணன்மார்கள் தங்களுடைய கையில இருந்து நன்கொடையாக வாரி வழங்கினார்கள். அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்களும் அதுபோல் கிளைகளை தாளாயிலே ஒரு வேலூனி உங்க போல் சுற்றுமோ அந்த அம்மனுடைய சிகரமாகப்பட்டது எவ்வாறு நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறோம். அவ்விதமாக அன்னுடைய விடுதத்தரம் எல்லாம் ஓங்கி வளர வேண்டும் என்று அந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அப்படி இருந்தாலும் நான் யார்? உங்களோட பேர் தான் என்ன? நாடு நகரம் என்ன? சொல்லுங்க சாமி. ஆகட்டும். சாமி நந்தன் முகந்தன் நமகோடி நாராயணன் ஒரடி ஈரடியாக உலகளந்த கண்ணன் கார்மேகன் கோபாலன் கோவிந்தன் அப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த நாராயணனாகும். நீங்க நாராயணமூர்த்தியா? பகவானே எனக்கு ஒரு வாரம் கொடு சாமி. நானே கூத்தாட வந்தாருங்க. சரி, என் பொண்டாட்டின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறது தெரியலீங்களே. பொண்டாட்டி எல்லாம் அங்க நல்லா தான் இருக்கிற, ஒன்னும் தப்பு இல்ல, டைம் இல்ல, அடுத்ததான் போய்க்கலாம். சரி சரி நகர் வச்சா சரி. அப்படி நாராயண இருந்தாலும் நாடு நகருங்க. அப்படியா? ஆமாங்க. அகிட்ட சொல்கிறேன். அழிகிட்ட
சாத்தகி சாமி நான் ஆண்டு வரக்கூடிய நாடோ நீங்க ஆண்டு வரக்கூடிய நாடோ சங்கு துபாபுரி என்று சொல்லலாம் சங்கு துபாபுரி சங்கு துபாபுரி அப்படி சொல் தெளிவா சொல்லு சங்கு துபாபுரி ஆகட்டும் அப்படி சங்கு துபாபுரியிலே வந்தாலும் என்னை 10 மாதம் இன்னொரு நாள் 300 நாள் சிவனாடி அங்கத்தில் இருந்தார்களே ஆமா என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியும் ஆரிசாமிங்க கடவுளை பெற்ற கடவுள் ஆகிட்ட யாரு போடு எனக்கு 10 மாதம் சாமி 10 மாதம் 300 நாள் மூவாரிய திசை வினாடிகள் அங்கத்தில் இருந்தார்களே என்னுடைய தாயோ தேவகி ரோகிணி என்று சொல்வார்கள் தேவகி ரோகிணி எனக்கு 2 தாய்ங்களா சரி அப்படி தேவகி ரோகிணிக்கு பிறந்து என்னுடைய தந்தையார் ஆகப்பட்ட வசுதேவமன் என்று சொல்வார்கள் வசுதேவமனனுக்கு தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் நீங்க ஒரே கடவுளா நீங்க எத்தனை பேருங்க இல்லைங்க சந்தேகம் இருக்குது இல்லைங்க அப்படியா ஆமா அப்படி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன் யாரை கல்யாணம் பண்ணீங்க அப்படி நான் திருமணம் செய்த தேவியோ ஆதிலட்சுமி அன்னலட்சுமி அயோத்தி ஆண்டவரக்கூடிய சீதா லட்சுமி என்று சொல்வார்கள் உண்மைதான் அப்படி நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவிமார்களோ 8 வெட்டை ஸ்திரீகள் 8000 கோவை ஸ்திரீகளை நான் திருமணம் செய்தேன் சரி கடவுள் பார்த்தா தெரியுது உண்மைதான் ஆமாங்க பார்த்தாலே தெரியுதுங்க நான் கடவுள் நீ கையை காட்டினா போதுண்டா நீங்க கை காட்டு பார்க்கல எப்படியாவது ஆமா சார் அது தெரிஞ்சு அப்படி இருந்தாலும் எனக்கோ கிரீதா தெரியுதா துபாபுரி என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் நாளுங்க என்ன 4 யுகம் எப்படி எப்படின்னு எனக்கு சொன்னதான் தெரியும் கிரிதா கிளிதா மிலிதா நுலிதா கிரீதா துபாபுரி என்று சொல்லக்கூடிய கலியுகங்கள் இந்த 4 யுகத்திலே நான் தாங்கிய 10 அவதாரங்களோ 10 அவதாரங்களோ 10 எப்படா 10 அவதாரம் 10 அவதாரமோ 10 10 அவதாரம் உண்மைதான் அவதாரங்கள் கொண்ட ஸ்ரீமந்த நாராயணன் அப்படி 10 அவதாரங்களிலே நான் முதலாவது எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம் மச்ச அவதாரம்னா என்னங்க சொல்லணுமா
அவதாரம். மச்ச அவதாரங்க. உண்மைதான். மச்ச அவதாரம் எதற்காக எடுத்தேன்? எதற்காக? அந்த சோம்பகாசுரனை வதைப்பதற்காக மச்ச அவதாரம் எடுத்தேன். சரி சரி. இரண்டாவதாக கூர்மை அவதாரம் எடுத்தேன். கூர்மை அவதாரம். உண்மைதான். சரிங்க. கூர்மை என்றால் என்ன? தண்ணி. ஆ? ஆமா ஆமாங்க ஆமாங்க. ஆமா ஆமா நான் சொல்றேன். இரண்டாவதாக கூர்மை அவதாரம் எடுத்தேன். எதற்காக? எதற்காக? ஆனால் தேவர்கள் ஒருவரும் அசுரர்கள் ஒருவரும் சரி. அந்த திருப்பாக்கடலை அமிர்தம் கடைந்தார்கள். அமர்ந்து கடந்திருக்கிறாங்க. சரிங்க. எதற்காக? எதற்காக? தேவருடைய நன்மைக்காக. ஓ தேவரின் நன்மைக்காக. உண்மைதான். சரிங்க. அப்படி அமிர்தம் கடையும் பொழுது ஏய். அந்த பூமாதேவியாகப்பட்டவள் பூமி வாரம் தாங்கவில்லை. சரி. அந்த பூமி வாரத்தை தாங்க முடியாமல் என்னிடத்தில் முறையிட்டார். ஆமா. அப்பொழுது சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஆனால் அம்மா பூமாதேவி கொஞ்ச நேரம் வருத்திக்கொள், சரி. இதை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த அமிர்தம் கடை வரைக்கும் நான் ஆமையாக உருவமத்தை மாற்றி சரி. அந்த பார்க்கடலிலே என்னுடைய முதுகிலே சுமந்து அமிர்தத்தை கடைந்து சரி. தேவருடைய இக்கடை தீர்த்தேன். இது இரண்டாவதாக பச்ச அவதாரம். சரி. மூன்றாவது வராக அவதாரம். நான்காவது நரசிம்ம அவதாரம். சரி. ஐந்தாவது வாமன்னர் அவதாரம். ஆஹா. ஆறாவது பரசுராம அவதாரம். இது கிரீடா யுகத்திலே நான் எடுத்த முதல் அவதாரம். சரி சரி. கிரீடா யுகத்திலே ஸ்ரீ ராமரும் பலராமனாக பிறந்தேன். சரிங்க. ராமராக பலராமனாக பிறந்தேன். பலராமனா பிறந்திருக்கு. ஆமா. சரிங்க. அப்படி சொல்லக்கூடிய நான் சொல்லிட்டே போயிருவேன். அங்க சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. போன போட்டோம். அப்படி இருந்தாலும் கரகம் எடுக்கிறாங்களா? அப்படி இருந்தாலும் நான் தாங்கிய இந்த சமுதாயங்களை பத்தி சரி. இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப நான் எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக வந்திருக்கிறீங்க? என்னால என்ன ஆக உங்களால போகிறது என்ன நடக்க போகுது? அப்படின்னு இருக்கின்றாய். ஆமாங்க. ஆனால் ஆனால் அரக்கர்களை கொண்ட பாவத்தை நிவாரணம் செய்ய வேண்டும். ஆமா. எப்படி? அரக்கர்களை அரக்கர்களை வதைத்த பாவத்தை நிவாரணம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அதனால நான் கங்கை கரை செல்ல வேண்டும். சரி. கங்கை கரை சென்று நான் யாதவ பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யணுங்க. உண்மைதான். சரிங்க. குலக்கரை சென்று யாதவ பூஜை செய்யணும். ஆமா. அதுக்காக நான் குலக்கரை செல்லணும். அப்படி குலக்கரை செல்வதாக இருந்தாலும் என்னோட தேவியாகப்பட்ட ஆதி லட்சுமி இருக்கின்றார். ஓ, லட்சுமி. அவளை அழைத்து என்னிடத்தில் விடைபெற்று சரிங்க. அது சீக்கிரமாக நான் குலக்கரை செல்ல வேண்டும். இதோ சீக்கிரமாக என்னோட தேவியாகப்பட்ட லட்சுமி அது சீக்கிரம் அழைத்து வா. கூட்டிட்டு வருங்க. ஆகட்டும். மாயக்கண்ணன் தேவி அழைக்க யார் வருகிறா? லட்சுமி வருகிறார்.